Blessing on the bread, sacrament, prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has give them, that they may always have his spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, eternal Father, that they do always remember him, that they may have his spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருந்து ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலின் புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற யாவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலின் அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவி அவர்கள் தங்களுடனே கொண்டு இருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6 அதிகாரம் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner, therefore pray ye, your Father which art in heaven, hallowed be the name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. Second Chronicles 11th chapter. ரெகொபெயாம் எருசலேமுக்கு வந்தபோது இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணவும் ராஜ்யத்தை தன் இடமாக திரும்பி கொள்ளவும் யூதா வம்சத்தாரும் பெஞ்சமின் வம்சத்தாரும் ஆகிய தெரிந்து கொள்ளப்பட்ட யுத்த வீரரான 180,000 பேரை கூட்டினான். And when Rehoboam was come to the Jerusalem, he gathered of the house of the Judah and the Benjamin and 140,000 chosen men, and which were and warriors to the fight against Israel, that he might bring king this kingdom against you the Rehoboam. வசனம் 2. தேவனுடைய மனுஷனாகிய சேமாயாவுக்கும் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்னது But the word of the Lord come to the Shemaiah, the man of the God, saying. வசனம் 3. நீ யூதேயாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம்,
என்னும் சாலமோனின் குமாரனையும் யூதியாவிலும் பெஞ்சமினிலும் இருக்கிற எல்லா இஸ்ரவேலர்களையும் நோக்கி, Speak unto the Rehoboam, the sons of the Solomon, king of the Judah, and to all the Israel in the Judah and the Benjamin, saying. வசனம் 4. நீங்கள் போகாமலும் உங்கள் சகோதரருடன் யுத்தம் பண்ணாமலும் அவர் தம் வீட்டுக்கு திரும்புங்கள். என் நாளே இந்த காரியம் நடந்தது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து ரெகொபெயாமுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவதை விட்டு திரும்பி போய்விட்டார்கள். Thou said the Lord, and ye shall and not go up near against your the brethren. Return every man to his own house, for these and things is due of me. And they and obey these words of the Lord, and returned from the going against the Jeroboam. வசனம் 5. ரெகொபெயாம் எருசலேமிலே வாசமாயிருந்து யூதியாவிலே அரணை பட்டணங்களையும் கட்டினான். And Rehoboam dwelt in the Jerusalem and the built a city for defense in the Judah. வசனம் 6. அவன் பெத்லகேம் எத்தாமும் தொக்கோவாவும் he built even Bethlehem and Etam and Tokowa. வசனம் 7. பெத்சூரும் சேகாவும் அதுலாம் and பெத்சூரு and சோவா and அதுலாம். வசனம் 8. காத்தும் மராஷாவும் சிப்பாவும் and காத் and மராஷா and சிபா. வசனம் 9. அதிரிமியா லிகீஷும் அசேக்காவும் and அதிருமயா and லிசித்தியா and அசுருகா. வசனம் 10. சேராவும் அபியாலும் எப்ரேனும் அகியா யூதியாவிலும் பென்யமீனிலும் இருக்கிற அரண்மனைப்பான பட்டணங்களிலும் கட்டி and ஜொரோகா and அசுலியான் and இர்பான் which are in the Judah and the Benjamin fenced city. வசனம் 11. அந்த அரண்மனைப்புகளை பலப்படுத்தி அவைகளிலே தலைவர்களையும் ஆகாரமும் எண்ணெயும் திராட்சைரசமும் உள்ள பண்டகசாலைகளையும் and he fortified this strong old and put an captain in them and store of the victoria and of oil and wine. வசனம் 12. யூதியாவும் பெஞ்சமீனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பண்டகத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளையே மிகுதியாயும் பலப்படுத்தினான். And in every several cities he and put an shield and an spear and made and them an exceeding strong, having and Judah and Benjamin and his seed. வசனம் 13. இஸ்ரவேலெங்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலுமிருந்து அவனிடத்தில் வந்தார்கள். And the priest and his Levites that were in all the Israel strode to him out of the hall their cost. வசனம் 14. லேவியர்கள் கர்த்தருக்கு ஆசாரிய ஊழியம் செய்தபடிக்கு ரெகொபெயாமும் அவன் குமாரரும் அவர்களையே தள்ளி போட்டபடினால் தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணியாட்சிகளையும் விட்டு யூதா தேசத்திற்கு எருசலேமுக்கும் வந்தார்கள். For the Levites and left their spears and ear and person and come to the Judah and the Jerusalem for the Jeroboam and his sons and had and caused them off from exciting in priests office unto the Lord. வசனம் 15. அவன் மேடைகளுக்கு 900 பொய்களுக்கு 900 தன் உண்டாக்கின கன்றுகள் குட்டிகளுக்கு 900 ஆசாரியர்களை ஏற்படுத்தினான். And he ordained in him and priest for this a high place and for the devils and for the scourge which he had made. வசனம் 16. அந்த லேவியர்களின் பிரகாலே இஸ்ரவேலின் கோத்திரங்களில் எல்லாம் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு தேடுகிறதற்கு தங்கள் இருதயங்களை
நேர் நோக்கினவர்கள் தங்கள் பிதாக்களை தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு எருசலேமுக்கு வந்தார்கள். And after them out of all the tribes of the Israel, such as set their hearts to the sake the Lord and God of Israel come to the Jerusalem and sacrifice unto the Lord our God of their fathers. வசனம் 17. அப்படியே 3 வருஷம் மட்டும் யூதேயாவின் ராஜ்யத்தை பலப்படுத்தி சாலமோனின் குமாரனாகிய ரெகொபெயாமை திடப்படுத்தினார்கள். தாவீதும் சாலமோனும் நடந்த வழியிலேயே 3 வருஷம் மட்டும் நடந்தார்கள். So they strengthened the kingdom of the Judah and made up the Rehoboam the sons of the Solomon strong and 3 years for their and years, and they walked in this way of the David and Solomon. வசனம் 18. ரெகொபெயாம் தாவீதின் குமாரனாகிய எரிமோத்தின் குமாரத்தி மகாலத்தியாயும் ஈசாயின் குமாரனாகிய எலியாபின் குமாரத்தி அபியாளையும் விவாகம் பண்ணினான். And Rehoboam took him and Magalitta and the daughters of the Jeremiah and sons of the David the wife, and Abigail the daughters of the Eliab, the sons of the Jews. வசனம் 19. இவைகள் அவனுக்கு யூசு சமாரியா சாகாம் என்னும் குமாரர்களையும் பெற்றார்கள். The regions born him children of the Jews and the Samaria and the Jema. வசனம் 20. அவர்களுக்கு பிறகு அப்சலோமின் குமாரத்தியாகிய மகாலை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு அபியாவையும் அத்தியாளையும் சீசாவையும் செலோமித்தையும் பெற்றாள். And after here he took the Masha, the daughters of the Abishala, which bare in him the Abijah and Adia and the Izza and the Selomith. வசனம் 21. ரெகொபெயாம் தன்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகளின் எல்லோரிலும் அப்சலோம் குமாரத்தியாகிய மகளையை சிநேகித்தான். 18 மனைவிகளையும் 60 மறுமனையாட்டிகளையும் விவாகம் பண்ணி 28 குமாரர்களையும் 60 குமாரத்திகளையும் பெற்றான். And Rehoboam loved in the Messiah these and daughters of the Absalom above all these wives, and is the concubines for he took the 18th wife and 3,000 concubines, and begat 20 and 8 sons and 3,000 daughters. வசனம் 22. ரெகொபெயாம் மகளின் குமாரனாகிய அபியாவையும் அவன் சகோதரர்களுக்குள்ளேயே தலைவனும் பெரியவனுமாக ஏற்படுத்தினான். அவனையே ராஜாவாக்க நினைத்தான். ரெகொபெயாம் made an Abijah the sons of the Mehia and the chief. Should there be a ruler among these brethren for the true God to the make him and king? வசனம் 23. அவன் புத்தியாய் நடந்து யூதேயா பெஞ்சமினுடைய எல்லா தேசங்களிலும் உள்ள அரணை சகல பட்டணங்களிலும் தன் குமாரர்கள் யாவரையும் பிரித்து வைத்து அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அவர்களுக்கு அநேகம் பெண்களை தேடினான். And he delighted and usually and despair of all the children throughout all the countries of the Judah and the Benjamin, and to every fancy city, and given them an victual in the abundance. And he and desired many wives.